மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கத்துல உள்ள தென்பாதி என்ற இடத்துல ஒரு நபர் சாலையில் நடந்து போயிருந்திருக்காருங்க. அந்த நபர் போகும்போது மக்கள் எல்லாரும் கூட்டமா நின்று மேல் நோக்கி எதையோ பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிச்ச போதுதான் பூனைக்குட்டியோட அந்த மட்டை மேல தென்னை மர உச்சியில தவிச்சிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த நபர் உடனடியாக தமிழ்நாடு தீயணைப்பு துறைக்கு தொடர்பு கொண்டு தகவல் அளிச்சு உதவி கேட்டிருக்காருங்க. சீர்காழி தீயணைப்பு வீரர்கள் தங்கள் குழுவோட அங்க விரைந்து வந்துட்டு இருக்காங்க. வீரர்கள் சம்பவம் இடம் பார்க்கும்போது தென்னை மரம் எப்படியுமே நல்ல உயரங்க 50 to 60 அடி உயரம் இருக்கும். நல்ல உயரங்க அந்த மட்டையோட உச்சி நுனியில தொங்கிட்டு இருக்க அந்த குட்டி பூனை. தென்னை மரத்தோட உயரம் அதிகமாவே இருந்துச்சுங்க. திடீரென்று அவ்வளவு உயரம் யாராலையும் ஏற முடியாதுங்க. திடீரென எந்த வீரர் இருந்தாலும் அவ்வளவு உயரம் மரத்துல ஏறுறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். அவங்களோட உயிருக்கே ஆபத்துல முடிய வாய்ப்பு இருக்கு. நல்ல வேளையா அந்த பகுதியை சேர்ந்த பனைமரம் ஏறும் நபர் ஒருத்தர் அவரா முன் வந்து, சார் நான் ஏறுறேன், அந்த மர உச்சிக்கு என்னால ஏற முடியும், நான் ரெகுலரா மரம் ஏறிட்டு இருக்கேன், அந்த காரணத்தை நான் மரத்துல ஏறி அந்த பூனைக்குட்டியை தட்டிடுறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நபருக்கு உண்மையாலுமே ரொம்பவே நல்ல மனசுங்க. ஏறவே தெரிஞ்சாலும் ஏற மாட்டேன்னு சொல்றவங்க தான் இந்த காலத்துல நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி மக்களை பார்க்கறது ரொம்பவே நல்ல விஷயம். அவருக்கு ஒரு பாராட்டுக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கோ. அந்த நபர் மரத்தை தெய்வமா மதிக்கிறவர் போலங்க. தெய்வம் போல அந்த மரத்தை கும்பிட்டு அந்த மரத்து உச்சிக்கு ஏற தயாரானாருங்க. அவர் நல்லாவே ஏறினாருங்க. ரெகுலரா அந்த பயிற்சி இருக்கிறதுனால அவர் கரெக்டா ஏறிட்டாரு. அந்த நபர் மரத்துக்கு ஏறி கிட்ட போயிட்டாருங்க. தீயணைப்பு வீரர்கள் பாத்தீங்கன்னா 2 நபர்கள் ஒரு சால்வ மாதிரி போர் விரிச்சு கொண்டு நின்னுட்டாங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட் பாத்தீங்கன்னா அந்த டூனிக் மூலமா வச்சு நின்னுட்டு இருந்தாரு. அந்த குழந்தை பூனைக்குட்டி பாத்தீங்கன்னா அந்த மரத்தோட உச்சியில இருந்துச்சுங்க. அந்த நபர் உச்சிக்கு போயிட்டு அந்த மரக்கிளையை ஆட்டுறாருங்க. அதாவது தென்னை மட்டையை ஆட்டுறாருங்க. அந்த பூனை அப்பவும் விடவே இல்லைங்க. நீண்ட நேரமா அந்த மட்டை கிட்டே போய் ஆட்டதுக்கு அப்புறம் விழுந்திருக்குங்க. பூனைக்குட்டி அவ்வளவு உயரத்துக்கு விழும்போது அதை பிடிக்கிறது கடினங்க. அந்த பெரிய சால்வையில விழாம அந்த இன்னொரு வீரர் பிடிச்சி இந்த குட்டி டூனிக்ல தாங்க விழுந்திருக்கு. தீயணைப்பு வீரர் அந்த குட்டி சட்டை பையில கரெக்டா கேட்ச் பண்ணிட்டு இருக்க அந்த பூனைக்குட்டியை கேட்ச் பண்ண உடனே அது துள்ளி திரிஞ்சு அந்த சட்டை பையில எகிரிச்சு வெளியே வந்து ஓடுது பாருங்க. மக்கள் அதுகிட்ட விளையாட்டுக்கு ஆட்டம் காட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப சிரிப்பா இருந்துச்சுங்க. அந்த குட்டி பூனை பார்த்தீங்கன்னா அங்க எங்கேயும் அலறி அடிச்சு ஓடுறாரு. மக்களும் அது கூட விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பகுதி மக்கள். உண்மையிலேயே அந்த மரம் ஏறும் நபர் பார்த்தீங்கன்னா பாராட்டுதலுக்குரியவருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு உயரத்துல ஏறி இறங்கிட்டு அவர் மட்டும் போயிட்டே இருந்தாருங்க. அவரை பார்த்தாலே தெரியுது ரொம்பவே நல்ல மனது கொண்டவர் போல. இந்த நல்ல மனசு கொண்டவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுடுங்க. தீயணைப்பு வீரர் அந்த பூனையை கரெக்டா கேட்ச் பண்ணி காப்பாத்திட்டாங்க. தீயணைப்பு வீரர்களுக்கும் இந்த செயலுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் அந்த மரம் ஏறும் நபரை போல நல்ல மனசா இருங்க. தீயணைப்பு வீரர்கள் எங்கேயாச்சும் வந்தா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சதை. வேற ஏதாச்சும் அவசர சூழ்நிலை உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க.